ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். ஜூலை மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா ராசியிலே சூரியன் குரு சேர்க்கை மிகச்சிறப்பு, நன்மைகள் அதிகரிக்கும். ராசியில் குரு இருக்கும்போது பலவிதமான நன்மைகள், எடுத்த காரியத்தில் வெற்றி, முயற்சிக்கு தக்கபடி வாழ்வில் மேன்மை உண்டாகும். நீங்கள் என்ன முயற்சிக்கிறீங்களோ அந்தளவு வெற்றி, முயற்சிக்காமல் உட்கார்ந்தால் வெற்றி கிடைக்காது. அப்போது நம்ம முயற்சி எடுக்கணும், அதில் வெற்றி பெறலாம். சூரியனும் கூட இருக்கிறதுனால அரசு வேலைக்காக காத்து நிற்கிறவங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். அரசாங்கத்தில் ஏதாவது காரியங்கள் ஆக வேண்டியது நிலுவையில் இருக்குது, நிறைய காரியம் எல்லாமே அரசாங்கத்தை வச்சு தான் நடக்குது. அந்த மாதிரி ஏதாவது பென்ஷன் பிரச்சனை, அந்த மாதிரி இந்த இதில் பிரச்சனை, அந்த திட்டத்தில் பிரச்சனை நிறையா இருக்கும். நிறைய பேருக்கு ஆகாமல் ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள்லாம் இப்போ சாதகமாகி நம்ம கைகூடக்கூடிய நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு, புதிய பொறுப்புக்கள்லாம் வழங்குறது, அந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குரு சூரிய யோகம் அப்படிங்கிறது உண்டாக தலைமை பொறுப்பு, நிர்வாகத்திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், டீம் லீடிங், இந்த மாதிரி இருக்கிற வேலை செய்கிற இடத்துலையெல்லாம் நமக்கு புதிய பொறுப்புகளை வழங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது உண்டாகுது. சில பேருக்கு அசையாத சொத்து வாங்கக்கூடிய நேரம், இருக்கிற வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த வீட்டை புதுப்பித்து புதிய வீடாக கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் கூட இந்த நேரத்தை சொல்லலாம். நன்மைகள் அப்படிங்கிறது அதிக அளவில் நடக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்தால் நமக்கு கிடைக்கும். தகப்பனார் பதவியில் இருந்தாலும் அவருக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 2ஆம் இடத்துல புதன் மிகச்சிறப்பு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்து விளங்கலாம். கல்வித்துறை சிறந்து விளங்கும். உயர்கல்வி, பத்திரப்பதிவு, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், இதில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பேச்சு தொழில், எழுத்து, கணிதம், நாவல் எழுதுறவங்க, பாடலாசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பானது ஒரு நன்மை. வியாபாரிகளுக்கும் பெரும் செல்வம் ஏற்படக்கூடிய புதன் தான் அதுக்குள்ள அதிபதி. 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வியாபாரம், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம், இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அபரிமிதமான யோகம், லாபம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது. 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கை மிகச்சிறப்பு. சூரியன் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால அதுவும் நல்லா தான் கொடுக்குது. அதே மாதிரி நீதிமன்றத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ஒரு சட்ட ரீதியான தொழில், அட்வொகேட்ஸு, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு யோகம். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் சாதிக்கலாம். புதிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் கேது இருக்கிறதுனால நடக்கும். ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மைகள் கூடுதலாக உண்டாகுது. 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்துல ஒன்றுமில்லை. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் நன்மை தான் செய்வார். வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படுது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு பாரதியார் சொன்ன மாதிரி ஒரு பொருளுக்காக, சம்பாத்தியத்துக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்குது. மிகச்சிறப்பு. அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் ஏற்கனவே பணிபுரியக்கூடியவர்களுக்கும் அபரிமிதமான வருவாய் அதிகரிக்குது. நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு, புதுசாக வேலை செய்கிறவங்க, இல்லை ஏற்கனவே வேலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கடுமையான வேலை பளு அப்படிங்கிறது இருக்கும். நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் நாம் மேலதிகாரிகள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுலாம் அந்த சனியினுடைய வேலை 10ல் இருக்கிறதுனால ரொம்ப கடினமான வேலை, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் ஒரு ரூபா சம்பாதிக்கணும், முடியல நம்மளால், சோர்ந்து உட்கார்ந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது மிகச்சிறப்பு. சுக்கிரன் வீட்டிலேயே சுக்கிரன் ஆட்சி, அதனால் புதிதாக வருவாய் ஈட்டலாம், சம்பாதிக்கலாம். அதே மாதிரி 12ல் சுக்கிரன் இருக்கிறதுனால தங்கம், வெள்ளி, ஆபரண தொழில் பண்ணக்கூடியவர்கள், நகை வியாபாரம் பண்ணக்கூடிய பொற்கொள்ளர்கள், விஸ்வகர்மான்னு சொல்லக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் யோகங்கள். அதாவது உலோகத்திற்கு அதிபதி ஈயம், பித்தளை, காப்பர், இரும்பு, தங்கம், வெள்ளி, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய உலோகத் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பானதொரு யோகம் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த மாதத்தில். பொதுவாக மிதுனராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் ஒரு 90% நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இந்த மிதுனராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/7/2025 வெள்ளிக்கிழமை பகல் 1:33 முதல் 13/7/2025 ஞாயிறு இரவு 8:51 வரை இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை, அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்கணும். இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னென்ன விசேஷம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவாமி பிடிக்கும். அந்தந்த சுவாமிக்கு என்றைக்கு விசேஷம் வருது, அவங்க அந்த அன்னைக்கு எந்த சாமியை விரதம் இருந்து வழிபடணும். அதில் 2/7/2025 ஜூலை 2ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமை ஆணி திருமஞ்சனம்னு பேர். நடராஜர் அபிஷேகம், அதாவது ஆருத்ராபிஷேகம் சொல்லுவாங்க. மார்கழி மாதம் வரக்கூடியது ஆருத்ராபிஷேகம். பெண்கள் எல்லாம்
நோன்பு இருந்து இந்த தாலி கயிறு இதெல்லாம் கட்டிப்பாங்க. வருஷத்தில் 2 விசேஷம், ஆனி மாதம் ஒன்று, மார்கழி மாதம் ஒன்று. அதில் ஆனி திருமஞ்சனம் அப்படிங்கிற விசேஷம், நடராஜர் அபிஷேகம் சிவாலயங்களில் மிகச் சிறப்பான வழிபாடுகள் செய்யக்கூடியது இந்த ஜூலை 2ஆம் தேதி நடக்குது. அன்றைக்கி சிவபக்தர்கள் அவசியம் ஆலயம் சென்று இறை வழிபாடு மேற்கொள்வது நன்மையை தரும். 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு சுக்லபக்ஷ ஏகாதசி விரதம். எப்படி சிவனுக்கு சொல்லணும் அந்த மாதிரி பெருமாள் பக்தர்கள், மகாவிஷ்ணு பக்தர்கள் ஏகாதசி விரதம் நிறைய பேர் இருக்காங்க. பச்சை தண்ணி கூட குடிக்காதவங்க நிறையா இருக்காங்க. அன்றைய தினம் அந்த விசேஷத்தை, அந்த தினத்தை அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறது நன்மையை தரும். அது கூட அன்றைய தினம் குரு உதயமாகிறார். இவ்வளோ நாளாக குரு அஸ்தமனமாக இருந்தார், குரு மூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குரு பகவான் உதயமாகிறார் அந்த அன்னைக்கு. அதனைத் தொடர்ந்து 8/7/2025 செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ மகா பிரதோஷம், சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜூலை 8. சிவபக்தர்கள் ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது. 10/7/2025 வியாழக்கிழமை பௌர்ணமி சம்பவிக்குது. அம்பாளுக்கு உகந்த தினம். சந்திர திசை, சந்திர புத்தி நடக்கிறவங்க, ஜாதகத்தில் சந்திரன் வீக்காக இருக்கிறவங்க, மனக்குழப்பம், மனப்பதட்டம், சைக்கார்டிக் ப்ராப்ளம், மனநோய் உள்ளவர்கள்லாம் இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் முழுமையாக குணமடையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14/7/2025 திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி. எல்லாருக்கும் தெரியும், விநாயகப் பெருமானுக்கு மிக மிக உகந்த தினம். சங்கடம் அப்படின்னா கஷ்டம், ஏன்டா சங்கடப்படுத்துகிறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சங்கடம்னா கஷ்டம். ஹர அப்படின்னா அழிக்கக்கூடியது எப்போவுமே. அதான் சிவபெருமானுக்கு ஹரன்னு பேர். ஹரிஹரன், ஹரின்னா காப்பாற்றக்கூடியவன், ஹரன் அப்படின்னா அழிக்கக்கூடியவன். அப்போ சங்கடங்களை அழிக்கக்கூடிய சதுர்த்தின்னு பேர் அன்றைய தினம் விநாயகப் பெருமான் பக்தர்கள் காலையிலேருந்து விரதம் இருந்து மாலை 6 மணிக்கு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு சந்திரன் வந்தவுடன் சாப்பிட்டோம்னா அன்றைக்கி மிக மிக எதிர்பார்த்த பலன்கள், இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே போகும். 16/7/2025 புதன்கிழமை சஷ்டி, கிருஷ்ணபக்ஷ சஷ்டி. முருகப்பெருமான் பக்தர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து முருகனை வழிபடுவது மிகவும் நல்லது. தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு. 17/7/2025 வியாழக்கிழமை ஆடி பண்டிகை அன்னைக்கு, ஆடி 1ஆம் தேதி. எல்லாம் இந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழங்கிழங்கு, பழம், வெல்லம், இதெல்லாம் வேப்பம்பூ இதெல்லாம் போட்டு அன்றைக்கி கொண்டாடுவாங்க, ரொம்ப விசேஷம். 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை. எல்லாருக்கும் தெரியும், முருகனுக்கு மிக உகந்த தினம். முருக பக்தர்கள் அன்றைய தினம் விரதம் மேற்கொண்டு முருக வழிபாடு செய்வது மிக மிகச் சிறப்பு. கேட்டது கிடைக்கும் சுப்பிரமணியரை வணங்கினால். அப்புறம் பார்த்திங்கன்னா 22/7/2025 செவ்வாய்க்கிழமை தேய்பிறை பிரதோஷம், சிவ வழிபாடு. நான் முதல்ல சொன்ன மாதிரி சிவ வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24/7/2025 வியாழக்கிழமை ஆடி அமாவாசை. எல்லாருக்கும் தெரியும், தை அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த மாலையபக்ஷ அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம். பிதர்களுக்கு முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டியது இது. மற்ற அமாவாசை விட்டாலும் இந்த 3 ஆடி, தை, புரட்டாசியில் வர மாலையபட்சம், இந்த 3ஐயும் யார் முறையாக தவற விடாமல் தர்ப்பணம் கொடுத்து பிண்டங்கள் வைத்து பிதர்களுக்கு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிதிரு சாபங்கள் அப்படிங்கிறது, முன்னோர் சாபம் அப்படிங்கிறது முழுமையாக வெளிவரலாம். அன்ற ஆடி அமாவாசைங்கிறது 24ஆம் தேதி ஜூலை மாதம் நடைபெறுகிறது. அன்றைக்கி முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள். எல்லாருக்கும் தெரியும், இப்போல்லாம் நிறையா இதெல்லாம் முதல்ல தெரியாது. வாஸ்து நாள் அப்படின்னா புதிய கட்டடங்கள் துவங்குறது. வாஸ்து பகவான் அப்படிங்கிறவர் வருஷத்தில் 6 நாள் தான் முழிச்சிருப்பார். 6 மாதத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் மற்ற நேரம் பூரா தூங்கின்னு இருப்பார். அவர் முழிச்சிருக்கிற தினத்தன்னைக்கு அவர் எந்திரிச்சு சாப்பிட்டு பல் தேய்ச்சிட்டு ஆகாரம் பண்ணிட்டு இந்த தாம்பூல தாரணம், வெத்தலைப்பாக்கு போடுவாராம். அந்த டைமில் தான் நம்ம இந்த முகூர்த்த கால் போடும்போது தான், கோயிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஒரு அலுவலகமாக கட்டடமாக எதாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் துவங்கினால்தான் அது மேலும் மேலும் விருத்தி அடையும். ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு வருது, காலை 7:45 8:15 அதை பண்ணணும். அந்த பூமி பூஜை பண்ணுறது ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 28/7/2025 திங்கட்கிழமை ஆடிப்பூரம் சுக்ல சதுர்த்தி. 2 விசேஷம். அம்பாளுக்கு ரொம்ப, அம்பாள் கோயிலெல்லாம் இந்த ஆடிப்பூரம் அம்பாளுக்கு வளகாப்பு அப்படிம்பாங்க சில பேர். வளையெல்லாம் பண்ணி காப்பு போட்டு இந்த மாதிரி விசேஷங்கள். ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு. வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் பெருமானுக்கு உகந்த நாள். சங்கடகர சதுர்த்திக்கு 5ஆம் நாள் வளர்பிறை சதுர்த்தி. இது 2மே விநாயகருக்கு உகந்த தினம். விநாயகரை வழிபடுவது அன்றைக்கு சால சிறந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 30/7/2025 புதன்கிழமை சுக்ல சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. இது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. இது அப்படியே மாற்றி தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க சாப்பாட்டுக்கு. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை, அகம்னா நம்ம சரீரத்துக்கு பேர், உடலுக்கு பேர் அகம். அகத்தில் இருக்கிற பை அப்படிங்கிறது கர்ப்பப்பையை தான் குறிக்கும். சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பையில் குழந்தை வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது நிறைய பேர்
இந்த கண்கூடாக நடக்கிறது. ஒரு 6 விரதம் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வயசு 45-50 வயசு ஆனாலும் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சே நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வேண்டின்னு வரும்பொழுது 6வது சஷ்டிக்குள்ளேயே அவங்க மாசமாயிடுறாங்க, கருவுட்டுறாங்க, குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கிது. இந்த சஷ்டி விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து 30/7/2025 அப்படிங்கிறது புதன்கிழமை அன்னைக்கு சம்பவிக்கிறது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இது வரைக்கும் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை நகர்வுகளை பொதுவாக வச்சு இந்த 9 கிரகங்களும் எங்கெங்கே இருக்குது, அதனால் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தான் பொதுவாக பார்த்தோம். இது ஒரு பொது பலன். அது போக அவரவர்கள் சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் அன்றைய தினம் அந்த நேரத்தில் இந்த 9 கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அதுதான் நமக்கு சொந்த ஜாதகமாக அமையும். அதனால் நமது நேயர்கள் சொந்த ஜாதகம் அவசியம் பார்க்க விருப்பப்பட்டால் இந்த ஸ்க்ராலிங்கில் வரக்கூடிய அடியனுடைய அலைபேசி எண்ணான 9850-98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு நல்லபடியாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி கேட்டுண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.